அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2023 எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் சம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதல் சம்மு, நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த உருளையோட கன அளவு கேட்டிருக்காங்க. இங்கே வலைப்பரப்போட இந்த மென்சுரேஷன் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபுல் அதாவது இந்த அளவியல் அப்படின்றத தெரிய வேண்டியது ஃபார்முலாஸ் தான் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாலே மேக்ஸிமம் சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ வலைப்பரப்பு அப்படின்றது பார்த்தோன்னா 2πr/h. நெக்ஸ்ட் கன அளவு அப்படின்றது πr²h. ஸோ நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது 2πr/h வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஹச்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆறுன்றது எனக்கு தெரியாது. இந்த இடத்துல ஆரை கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ ஆரையும் ஹச்சையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கன அளவுன்றது கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வலைப்பரப்பிலிருந்து ரேடியஸை கண்டுபிடிப்போம். 2 × 22/7 × ஆர் எனக்கு தெரியாது, ஹச்சோட வேல்யூ 8. இது எவ்வளோக்கு சமம்? 704க்கு சமம். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா பெருக்கி வகுத்து எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஆறுன்றது 14 நிற்கும். நெக்ஸ்ட் இந்த ஆறு எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 22/7 × 14 × 14 ஹச்சுன்றது 8. ஹச்சுன்றது 8. ஸோ இது நீங்கள் பெருக்கி வகுத்து எல்லாம் பண்ணிங்கன்னா 49/28 அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம்மு அடுத்து இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மீ பெரு பொது காரணி, அதாவது நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றத கேட்குறாங்க. HCF அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பொது வகுத்தி, அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வகுத்தியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 அப்படின்றத நமக்கு 1 வகுக்கும், 2 வகுக்கும், 5 வகுக்கும். நம்ம கேட்குறது என்னன்னா அதில் வகுக்கக்கூடியதுலேயே மிகப்பெரிய வகுத்தி அப்படின்றதான் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பர் இல்லாமல் இந்த 3 பல்லுறுப்புக்கோவைகளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 25, 35, 45 இது எல்லாமே 5ஆல் வகுப்படுற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா இதை வகுக்கிற மாதிரி பொதுவான நம்பர் இருக்கவே இருக்காது. ஸோ 1 வகுக்கும், 1 வகுக்கும், அதுக்கப்புறம் டேரெக்டாக 5 தான். இது நடுவில் வேறு எதுவும் வகுக்காது. இந்த இதை நீங்கள் வேணால் நீங்கள் போட்டுனா பார்த்துக்கோங்க. 25, 35, 45 இது 3 1க்கு அப்புறம் 5 தான் வைக்கும். இதில் நான் 5 ஏன் எடுக்கிறேன்னா அதான் மிகப்பெரியது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லுறுப்புக்கோவை எப்படி டிசைட் பண்ணுறது? ஸோ அப்படின்னா இது 3லையுமே அந்த வேல்யூன்றது இருக்கணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டில் பி இருக்குது, இதில் B² இருக்குது, இதில் பி இல்லை, அப்போ இதை போட முடியாது. அடுத்து இதில் டி இருக்குது, இதில் டி இல்லை, இதில் டி இருக்குது, அப்போ இதையும் போட முடியாது. இதில் சி இருக்குது, இதுலேயும் சி இருக்குது, இதுலேயும் சி இருக்குது. அப்போது இந்த சி இருக்குதுல மினிமம் வேல்யூ எதுன்னு சொல்லி எடுக்கணும். மினிமம் வேல்யூ C4 இருக்குது, இங்கே C5 இருக்குது, இங்கே C3 இருக்குது. ஸோ சின்ன வேல்யூ C3, அதனால் இதை எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு உலோக கலவையில் 15% தாமிரம் இருக்கான். 600 கிராம் தாமிரத்தை பெறுறதுக்காக எந்த அளவு உலோக கலவை பெறப்படுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உலோக கலவை 15% தாமிரம் இருக்குன்னா அப்போ மீதி உலோக கலவையில் 85% மற்ற ஏதோ இருக்குன்னு சொல்லி தானே அர்த்தம். அப்போது நமக்கு இந்த 15% எவ்வளோ? 600 கிராம்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன கேட்கணும்? முதல்ல 85% என்னன்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? ஸோ 15% அப்படின்றது எனக்கு 600னா 85% எவ்வளோ? அவ்வளோதான். அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ வச்சுட்டோம்னா 15. ஸோ ஒரு 15 600னா 40. அப்போ நமக்கு எக்ஸுன்றது 80 × 45. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 3400 வரும். இங்கே எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த அளவு உலோக கலவை பெறப்படுதுன்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. அதாவது 600 கிராம சேர்த்தேன்னா எனக்கு டோட்டலாக எவ்வளோ உலோக கலவை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போது டேரெக்டாக நீங்கள் 3400 இருக்க மாதிரி எதுவும் எங்கடா 3400 வரலைன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. இந்த 3400ஐயும் 600ஐயும் கூட்டினா கிடைக்கிறதா எனக்கு மொத்த உலோக கலவை. அது எனக்கு 4000 கிராம். இதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல சிக்கும் 5க்கும் இடையே இருக்கக்கூடிய நடுவில் வரும் எழுத்தை கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் தமிழில் படிக்கிறத இங்கிலீஷில் படித்தா தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. விச் ஆஃப் த கிவன் லெட்டர்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி மிட்வே பிட்வீன் ஒன்லி லெட்டர். இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் இங்கே தமிழில் சரியாக கொடுக்கப்படல. ஸோ இங்கே பாருங்கள், அதாவது சிக்கும் 5க்கும் இடையே கொடுக்கப்பட்டுள்ள லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதில் மிட்வேல எது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் பாருங்கள், சிக்கும் 5க்கும் இடையே பார்த்தீங்கன்னா டி இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா இசட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒய் இருக்கும், அதுக்கப்புறம் பி இருக்குது, நெக்ஸ்ட் எம் இருக்குது, கே இருக்குது, எஸ் இருக்குது. இதில் எது மிட்வே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ DZY PMKS இருக்குது. இதில் மிட்வேல இருக்குது, நடுவில் இருக்குது பி தான். அதான் ஆன்சரு. நம்ம டேரெக்டாக ஏதாவது தப்பாக கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல தமிழில் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே பார்த்துங்க, மேலே இருக்க தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா தவறாயிடக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு சதுர கம்பளம் ஒரு பெரிய மண்டபத்தில் ஒரு பரப்பளவில் நிரப்புற மாதிரி வச்சுருக்காங்களாம். அந்த கம்பளத்தோட பக்க நிலம் கேட்டிருக்காங்க. ஸோ சதுரத்துடைய அப்போ நமக்கு என்ன சொல்கிறோம்? நமக்கு அது நிரப்பியிருக்காங்கன்னா அதுக்கு A². ஸோ அதோட பரப்பளவுன்றது A². இது எவ்வளோ? 1024 மீட்டர் ஸ்கொயர்டு. எனக்கு கேட்குறது என்ன? ஏ அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தால் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஷார்ட்கட் சொல்லிடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்றது ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டுடைய லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த 4 இருக்குல்ல, நார்மலாக 1லேருந்து 9 வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கொயர் பண்ணால் அதனுடைய லாஸ்ட் டிஜிட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் வரும், 2க்கு வந்து 4 வரும், அப்போது 2க்கு 4 வரும், அது மட்டும் இல்லாமல் வந்து 8க்கும் 4 வரும், 8 8 64. அப்போ இந்த 4ன்றது முடியுது இல்லை, இதுக்கு வந்து கடைசி டிஜிட் வந்து 2ஆக இருக்கலாம், இல்லை 8ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம் அல்லது 8ஆக இருக்கலாம். அடுத்து இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அது எவ்வளோ பெரிய டிஜிட்டாக இருக்கட்டும். ஸோ வந்து இங்கே வந்து 2 டிஜிட் இருக்குது, இந்த 10, இந்த 10க்கு முந்தைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 9. அந்த 9உடைய ரூட்டு, 9உடைய மூலம் அப்படின்றது என்ன 3. அப்போது 32 38 இது ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் தான். இப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த 32க்கு 35 38க்கு இடையே 35ன்றது இருக்கும். எப்பவும் ஒரு 5 கூட இருக்கக்கூடிய நம்பருடைய ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த 35 இருக்குல்ல, அந்த லாஸ்ட்டு 5 5னா கடைசி நம்பர் 5ஓட வரக்கூடிய எந்த நம்பராக இருந்தாலும் கடைசி 2 டிஜிட் 5 தான் வரும், அதாவது 25 தான் வரும் இது ஸ்கொயர் பண்ணால். நெக்ஸ்ட் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை 3 அதுக்கு +1, 3ன்னா +1 அதை சேர்த்தோன்னா 4 வரும். அப்போ 3 × 4 12, 1225 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒருவேளை இங்கே நமக்கு வந்து இங்கே 4 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ 4னா அந்த 4 என்னன்னு எடுத்துக்கிட்டு அது 4க்கு அடுத்து இருக்கக்கூடிய n+1 அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அப்போ 45ன்றது எனக்கு என்ன வரும் 2025 அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த 1225க்கு ஓகேவா, 1225க்கு முன்னாடி இந்த நம்பர் இருக்கா, பின்னாடி இந்த நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இது முன்னாடி இருக்கிறதுனால எனக்கு ஆன்சர் 32. ஸோ இங்கே நமக்கு இதை சொன்னதுனால இது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஆனால் இது நம்ம மேக்ஸிமம் 1 நிமிஷம் கூட ஆகாது. அடுத்தது ஸோ ஒரு தொட்டியை 2 குழாய் வந்து தனித்தனியாக நிரப்பு தான். ஸோ இது வந்து எல்சிஎம் மெத்தட்லையும் போடலாம், நார்மல் மெத்தட்லையும் போடலாம். இது நம்ம நார்மல் மெத்தடில் போடுறப்பே ரொம்ப எளிமையாக இருந்ததுனால இது அப்படி நார்மலாகவே போடலாம். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தொட்டியை வந்து 2 குழாய் வந்து நிரப்புது. நம்ம கொடுக்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எஃபிஷியன்சியாக மாற்றிக்கிறோம். ஸோ வந்து திறனுக்கு வந்து மாற்றிக்கிறோம். அப்போ வந்து 1/30. அடுத்து வந்து இன்னொரு குழாய் வந்து எத்தனை நிமிஷத்தில் நிரப்புது, 40 நிமிஷத்தில் நிரப்புது. இப்போ என்ன பண்ணுறாங்களா, இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு குழாய் இருக்கும், அந்த குழாய் என்ன பண்ணுதுன்னா காலி பண்ணுது. அந்த குழாய் காலி பண்ணுது எவ்வளோ நேரத்தில், வந்து காலி பண்ணுது அப்படின்றப்போ அதுக்கு மைனஸ் சிம்பிள் போடுறோம். 24 நிமிஷத்தில் காலி பண்ணுது. இப்போ இந்த 3ஐயும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இது 3ஐயும் ஒரே நேரத்தில் திறந்து விட்றாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணும், இதை நார்மலாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ வந்து 30 40 24 இது 3க்கு எல்சிஎம் அப்படின்றது எனக்கு என்ன இருக்கும், இந்த 40ஓட மடங்காக தான் இருக்கும். அப்போ 40ஓட மடங்குனா 120 அப்படின்றது கரெக்டாக இதுக்கு வந்து எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ 120 அப்படின்றப்போ இந்த 120 வரணும்னா இங்கே என்ன பண்ணணும், 4ஆல் பெருக்கணும், இங்கே வந்து 3ஆல் பெருக்கணும், அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணணும், 5ஆல் பெருக்கணும். அப்போ 4 3 7 7 - 5 = 2/120 அப்படின்னா 1/60. அதாவது எஃபிஷியன்சி அடிப்படையில் பார்க்குறப்போ 60. அதை டைமாக மாத்திரம்னா 60 நிமிஷம், 60 நிமிஷத்தில் அது காலி பண்ணிடும். நெக்ஸ்ட் சம்மு, ஒரு உருளையோட ஆரம் அதோட உயரத்தில் 3ல் 1 பங்குனா அதனுடைய மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறத கேட்குறாங்க. எனக்கு மொத்த புறப்பரப்பு என்னன்னு சொல்லி உருளைக்கு தெரியணும். 2πrh + 2πr², 2πr². அப்போ எனக்கு என்ன இங்கே சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது, ஸோ வந்து உயரத்தில் 3ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணலாம், இந்த ஆருக்கு பதிலாக h/3 போட்டால் போதும். ஸோ 2π × h/3 × h + 2π × h². ஓகேவா? ஸோ இப்போ இதை போட்டால் என்ன ஆகும், 2πh²/3 + 2πh². ஓகேங்களா? ஸோ 2πh², சாரி இங்கே h/3 இருக்குல்ல, அப்போ நமக்கு என்னன்னா h/9 h²/9 வரும். ஓகேவா? ஸோ h²/9 வரும். இப்போ நம்ம இதை கூட்டினா என்ன பண்ணுவோம், இங்கே எனக்கு வந்து ஈக்குவல் ஆகணுமா, அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த 3னா இந்த 3ஆல் பெருக்குனா இங்கே 3ஆல் பெருக்குனா இங்கேயும் 3ஆல் பெருக்கப்படும். அப்போது 6ன்னு சொல்லிட்டு இது மாறும். 6πh²/9 + 2πh²/9 கூட்டினா 8πh²/9 ஸ்கொயர் யூனிட். ஆன்சர் அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம்மு, ஒரு அசல் வந்து 2 வருஷத்தில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 மாறுதான். இங்கே நமக்கு கூட்டு வட்டியோட ஃபார்முலான்றது ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ட்கட்டில் முடிஞ்ச அளவுக்கு போடுறதா பெட்டராக இருக்கும். ஸோ வந்து கூட்டு வட்டியோட ஃபார்முலா அப்படின்றது பார்த்தோன்னா AS = P × 1 + R / 100 n. நமக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு அசல் வந்து 2 வருஷத்தில், அப்போ என்னன்றது இங்கே எனக்கு 2, எனக்கு கூட்டு வட்டியில் 2008 ரூபாயா 28 ரூபா ஆகுது. அப்போ எனக்கு அமௌண்ட்ன்றது 2028 ரூபா. எனக்கு பிரின்சிபல் அப்படின்றது தெரியாது. அப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியும், 4ன்னு சொல்லி தெரியும். ஸோ போட்டோன்னா எனக்கு என்ன ஆகுது, இங்கே எனக்கு 2. அப்போது P × 104/100² = 2028. இதை அடிச்சிங்கன்னா 26/25, 26² வந்து நிற்குமா, = 2028. அப்போ 26² அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 676. 26²ன்றது 676 / 625 ×
பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 2058. இந்த வேல்யூவை இந்த பக்கம் கொண்டு போயிட்டு 625 மேலே போயிடும், கீழே 676 இருக்கும். இந்த 676 3 தடவை அடிப்படும். அப்போ உங்களுக்கு வேல்யூ 1875. இந்த இடத்துல கொஞ்சம் பெருக்கல் ஸ்பீடாக போட்டாலே போதும். நெக்ஸ்ட் சம்மு. பிரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக 15,000 ரூபாய். ஸோ ஒரு பஸ் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்களா, 15,000 ரூபாயை 10% தனி வட்டியில் கடனாக வாங்குறாங்களாம். 9,000 ரூபாய் கடனாக முடிக்கிறப்போ வட்டியாக செலுத்திருக்காங்களா. ரொம்ப சிம்பிள். ஸோ தனி வட்டி தான் இது. நமக்கு வந்து அப்போ என்னன்னா பிரின்சிபல் தெரியுது 15,000ன்னு கரெக்டாக போகிறோம்னா 15,000 3 0 வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10/100. ஸோ வந்து எவ்வளோ வருஷம்னு எனக்கு தெரியாது. எவ்வளோ வட்டி கட்டியிருக்காங்க, 9,000 ரூபாய் கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 0 கேன்சல் பண்ணி இந்த 3 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 1. ஸோ 15/10. ஸோ 15/10 வந்து இது 3, இது வந்து 2. நெக்ஸ்ட் இந்த 3 வந்து இங்கே அடிப்படும். ஸோ இது வந்து 3. அப்போ இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா x = 6. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் அடுத்து 12 மாணவர்களுக்கு சீருடை வழங்க 3,000 ரூபாய் ஆகுதான். அப்போ 1,250 ரூபாய்க்கு எவ்வளோ மாணவர்களுக்கு கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. இது வந்து நேர்மாறல். ஸோ 12 பேர் கொடுக்கறதுக்கு 3,000 ரூபாய் ஆகுதுன்னா 1,250 ரூபாய்க்கு எவ்வளோ பேர் கொடுக்க முடியும்? ஸோ வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் ஆகும். ஏன்னா 3,000 ரூபாய்க்கு 12 பேர் கொடுத்தா 1,250 ரூபாய்க்கு இன்னும் கம்மியாக தானே கொடுக்க முடியும். அப்போ அது எவ்வளோ? ஸோ 12/3000. இது நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். ஸோ வந்து மேலே 3,000 போட்டு 12 போட்டாலும் ஓகே தான். 3,000 பேருக்கு 12 கொடுத்தாங்கன்னா 1,250 பேருக்கு எவ்வளோ கொடுக்க முடியும்? இப்படியும் எழுதலாம், இல்லை தலைகளாகவும் எழுதலாம். ஆனால் எனக்கு நீங்கள் இங்கே ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே என்ன குவான்டிட்டி எழுதுறீங்களோ அதே தான் இங்கேயும் எழுதணும். அது மேலே இருந்தால் அதுவும் மேலே இருக்கணும், இது கீழே இருந்தால் அதுவும் கீழே இருக்கணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். ஸோ இப்போ இதை நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 1 அடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 300. இப்போ 25ஆல் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ வந்து 25ஆல் அடிச்சிங்கன்னா இது வந்து 5, இது வந்து 25ஆல் அடிச்சிங்கன்னா 12. ஸோ வந்து அடிச்சிங்கன்னா x = 5. ஆன்சர்ன்றது எக்ஸ்ன்றது 5. நெக்ஸ்ட் சம்மு. ஸோ a m+1 m+2 m+3. இதை நீங்கள் சிம்பிளாக வந்து m வந்து நீங்கள் வந்து 1 கூட வேல்யூ கூட வச்சுக்கோங்க. அப்போ a1 a2 a3 a4. இப்போ இதில் உங்களுக்கு மீசியமா என்ன வரும்? அதாவது மீச்சிறு பொது மடங்கு. அதாவது இது எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அது இதில் சந்திக்கும் a2 a3 அப்படின்றது கண்டிப்பாக a4 சந்திக்கும். ஸோ அப்போ ஹையஸ்ட் வேல்யூ இருக்குல்ல அதில் தான் சந்திக்கும். அப்போ நமக்கு இதுதான் அதனுடைய மீசிமாவாக வரும். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக நமக்கு வந்து இதில் மீசிமா கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி மீசிமா கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போட்ட சம்மு தான் இது. ஸோ 9க்கும் 12க்கும் எல்சிஎம்ன்றது என்ன வரும்? 36 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். a³ எடுத்துக்கிறோம். இது 2க்கும் b² இருக்கும், c² இருக்குது. ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் சம்மு. அடுத்தது வந்து இதில் வந்து தொடர் வரிசையுடைய அடுத்த உறுப்பு என்ன? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நமக்கு வந்து இதை நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுறப்ப என்னன்னா, இப்போ நமக்கு 2 உறுப்பு எடுத்து நமக்கு 6ன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ 1/8 / 3/16. ஆக்சுவலாக நான் என்ன ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா, எடுத்தோன்னே வந்து இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி பார்ப்பேன். சம்மந்தம்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து நமக்கு வந்து 3 வந்து 1 மாதிரி இருக்குது, இது வந்து 16 வந்து 8 மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு ஏதோ ஒன்று பெருக்கியிருக்காங்கன்ற மாதிரி நான் கொஞ்சம் யோசிச்சேன்னா, ஸோ இப்போ 3லேருந்து எனக்கு வந்து இது வந்து 16லேருந்து எனக்கு இது முதல்ல இந்த இடம் எனக்கு வந்து 8ஆ மாறணும்னா எதால் பெருக்கணும்? ஸோ இப்போ மேலே வந்து 2 இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த இடம் எனக்கு என்ன இருக்கும்? ஸோ வந்து எனக்கு வந்து 3ஆல் பெருக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து எனக்கு வந்து 1ஆ மாறுது. இந்த மேலே இருக்கக்கூடிய வேல்யூ 1ஆ மாறுது. அப்படின்னா எனக்கு என்ன வருது? இப்போ எனக்கு 1/8ன்றது வரும் பாருங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து கொஞ்சம் ஏதாவது எடுத்தோன்னே யோசிச்சா, பட் நம்ம நார்மலாகவே என்னென்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுக்குறப்போ கண்டிப்பாக ஏதோ ஒன்று பெருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இங்கே r கண்டுபிடிக்கிறோம். rன்றது என்ன வருது? 1/8 × 3/16. இந்த 3/16ல் இது கீழே போயிடுச்சுன்னா ஸோ அப்போ 2/3. அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து rன்றது என்னென்னா நமக்கு வந்து 2/3. அப்போ இந்த 1/18ஓட 2/3 பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 1/27 தான் வரும். அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா ஆங்கில எழுத்துக்கள் 2 எழுத்துக்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். கரெக்டாக கொஞ்சம் பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஏக்கு அப்புறம் b வரும், பிக்கு அப்புறம் c வரும், சிக்கு அப்புறம் d வருது, டிக்கு அப்புறம் e வருது, ஈக்கு அப்புறம் f இங்கே தான் வருது. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்க, பிக்கு அப்புறம் d 2 எழுத்தாக விட்டுருக்காங்க, டிக்கு அப்புறம் எஃப்க்கு அப்புறம் 2 எழுத்து விட்டுருக்காங்க, ஹச்சுக்கு அப்புறம் 2 எழுத்து விட்டா ஜே. ஓகேவா? ஸோ 2 எழுத்துனா நடுவில் ஒரு எழுத்து விட்டுருக்காங்க அந்த மாதிரி. ஓகேவா? பி இங்கே வந்து சி வரணுமா விட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு அப்புறம் இ வரணுமா விட்டாங்க, எஃப். ஸோ அந்த மாதிரி ஒன்றா விட்டுட்டு வரப்போ நமக்கு வந்து ஜே அண்ட் எஃப் வருது. நெக்ஸ்ட் அடுத்தது முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்துக்கும். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 7 மணிக்கு அப்புறம் 100 மணி நேரம் கழிச்சு என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து 2 நாள் அப்படின்றப்போ 48 மணி நேரம். அப்போ நமக்கு 4 நாள் அப்படிங்கிறது 96 மணி நேரம். ஓகேவா? 96 மணி நேரம். நெக்ஸ்ட் என்னாவது 96 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த காலையில் 7 மணி தான் வரப்போகுது. அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 4 மணி நேரம் சேர்த்தனா 11 மணி ஆகும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம்மு. ஸோ இது வந்து இது முக்கியமான சம்மு. எங்கே இது எந்த இடத்துல இது மிஸ் ஆகும்னா அளவு தெரியாதப்போ மிஸ் ஆகும்.
ஸோ வந்து இது வந்து நீங்கள் நார்மலாக பெருக்கிடுவீங்க. பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 75 அப்படின்றது வரும். பட் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த மீட்டர்லேருந்து லிட்டரா மாற்றணும். ஓகேவா? மீட்டர்லேருந்து லிட்டரா மாற்றணும். அது மீட்டர் கியூப் அப்படின்றது ஏன்னா 3 இதை பெருக்கிறப்போ உங்களுக்கு மீட்டர் கியூப் அப்படின்றது வந்து நிற்கும். இந்த மீட்டர் கியூபை லிட்டரா மாற்றணும்னா 1000ஆல் பெருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு மீட்டர் கியூப்ன்றது 1000 லிட்டர். அப்போ என்ன ஆகும்? 75 × 1000 75000 லிட்டர். இதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு. ஸோ 2 எண்களோட விகிதம் 3:5 அதனோட கூடுதல் 144. அப்போ 2 எண்களோட விகிதம் அப்போ வந்து ஒரு எண் என்னன்னா ஒரு டோட்டல் எண்ணா அதை நான் 3 பங்காவும் 5 பங்காவும் பிரிக்க முடியுது. இந்த 2 எண்களுடைய கூடுதல் அப்படின்னா 3x + 5x 3x 3x + 5x எவ்வளோ வரும் நமக்கு? 144. அதாவது 8xன்றது 144னா எக்ஸுன்றது எனக்கு என்ன வரும்? 144 ÷ 8. ஸோ ஒரு 8 64னா 18. அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 18. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெரிய எண்ணோட மதிப்பு. பெரிய எண்ணா 5x. அப்போ 5 × 18 90. ஆன்சர் இவ்வளோதான். நெக்ஸ்ட் சம்மு. ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமமெனில் 24வது உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு அந்த ஃபார்முலா தெரியணும். ஸோ வந்து 9ஆம் உறுப்பு அப்படின்றது எப்படி இருக்கும்? T9 அப்படின்றது a + n - 1 × d a + n - 1 × d. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? ஏன்றது எனக்கு வந்து தெரியாது. ஸோ வந்து இப்போ 9 9ஆம் உறுப்பின் 9 மடங்கு. அப்போ 9a + n - 1 என்னன்றது எனக்கு என்னது? 9. அப்போ 9 - 1 8d இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்கிறாங்களாம்? இதுவும் 15வது உறுப்பின் 15 மடங்கு. அப்போ 15 × 15 மடங்கு தானே? 15 மடங்குனால 15 போட்டோம். நெக்ஸ்ட் வந்து 15வது உறுப்புனா என்ன வரும்? இங்கே 14d வருமா? இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த இதை உள்ள பெருக்கி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும். 9a + 72d இஸ் ஈக்குவல் டு 15a + 15 × 14 ஸோ வந்து 210. ஸோ 210d. இப்போ என்ன பண்ணுறீங்க? நார்மலாக எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த 9a வந்து 15a ஸோ கழிச்சிங்கன்னா வந்து 6a ஓகேவா? ஸோ ப்ளஸ்ஸு ஸோ இதை நீங்கள் இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 138d இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த 6 நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா a + 23d வரும் இஸ் ஈக்குவல் டு 0. a + 23dன்றது என்னது? 24வது உறுப்பு தானே? இந்த 6 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அது 0 தானே? அப்போ ஆன்சர் வந்து 0. நெக்ஸ்ட் அசல் 5000க்கு 2 ஆண்டுகளுக்கான வட்டி விகிதம் 4% தான். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் ஈஸியாக போட்டலாம். ஸோ 2 வருஷத்துக்கான சிஐக்கும் எஸ்ஐக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா p × r / 100² ஓகேவா? ஸோ அப்போ p நமக்கு என்னது? 5000. நெக்ஸ்ட் வந்து ஆர்ன்றது எனக்கு என்னது? 4/100. ஸோ 4/100 இதுக்கு ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஸோ வந்து 5000 × 16 / 5000 × 16 / 100 × 100. ஸோ 2 0 இங்கே அடிச்சிடுறீங்க, ஒரு 0 இங்கே அடிச்சிடுறீங்க. வந்து அடுத்து வந்து வேறு என்ன இருக்குது? வந்து இங்கே வந்து 2 வரும், இங்கே அடித்தா 8 ரூபாய் டிஃப்ரென்ஸ். இதே 3 வருஷத்துக்குனா என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதுக்கான ஃபார்முலா சொல்லிடுறேன், வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 3 வருஷமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா ஃபார்முலா p × r / 100² × 3 + r / 100 இதான் வந்து ஃபார்முலா. நெக்ஸ்ட் அடுத்த சம்மு. 1000 அசலுக்கு ஒரு ஆண்டுக்கு 100 ரூபாய் வட்டி. ஸோ ஒரு வருஷத்துக்குன்றப்போ 1000 ரூபா. ரொம்ப சிம்பிள். 1000 ரூபாய்க்கு 100 ரூபான்றது எவ்வளோ சதவீதம்? 10%. அது ஒரே வருஷத்துக்கு சொல்கிறாங்க. அப்போ ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து எக்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு இது வந்து சரி சமம்ன்ற அர்த்தம். அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பர் பெருக்கிறதுக்கும் நடுவில் இருக்க 2 நம்பர் பெருக்கிறதுக்கும் ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ 8x = 24 × 3. இப்போ x = 9. சிம்பிளாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் சம்மு. ஸோ கொடுக்கப்பட்ட இரு எண்களான 96க்கும் ஸோ 104க்கும் மீப்போவா. இங்கே நமக்கு என்னென்னா மீப்போவா அப்படின்றப்ப மீப்போவாவும் மீசிமாவும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 எண்களுடைய பெருக்கல் பலன் கிடைக்கும்ன்றது ரூல்ஸு. அப்போ நமக்கு இந்த 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. 96 404 கொடுத்துட்டாங்க. இது ரெண்டோட பெருக்கல் பலனில் நமக்கு எதுக்கு ஈக்குவல்? மீப்போவாக்கும் மீசிமாக்கும் ஈக்குவல். எனக்கு மீசிமா தானே தெரியாது, அப்போ நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை போட்டோன்னா 404 × இது நான் 1 நாள் அடிச்சேன்னா சரி 4 அடிச்சேன்னா 101. 96யும் 101யும் பெருக்குனா 96. ஆன்சர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் அடுத்து 21 x² y 35 xy². இதனுடைய மீப்பெரு பொது வகுத்தி. அதாவது நமக்கு என்ன கேட்குறாங்க? ஜிசிடி அப்படின்றத வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து பெரிய வகுத்தியை கேட்குறாங்க. 21 7 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் 7 தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேறு எந்த நம்பரும் வகுக்காது. அப்போ 7 தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிசிடின்றப்ப என்ன பண்ணணும்? இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூன்றது எடுத்துக்கணும். எக்ஸில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ எக்ஸ், ஒயில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ ஒய். ஏன்னா நமக்கு x² அப்படின்னு எடுத்தோம்னா இங்கே x² இல்லை, ஒய் எடுத்தோம், y²ன்றது இங்கே இல்லை. அதனால் நம்ம என்னன்னா மினிமம் வேல்யூ எடுத்துட்டோம்னா xy. நெக்ஸ்ட் சம்மு. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக வந்து இது நமக்கு எது வேல்யூன்றது தெரியணும். பாட்மாஸ் ரூல் அப்படின்றது தெரியணும். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு பெருக்களை தான் ஹேண்டில் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய அந்த 3 பெருக்களையும் எடுத்துட்டு
அதுக்கப்புறம் தான் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கூட்டல் கழித்தல் வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை போட்டிங்கன்னா என்ன நடக்கும் வந்து -6 டிவைடட் பை 35 மைனஸ் இங்கே என்ன வருது வந்து இதை அடித்தோன்னா 2. அப்போது -1/2 4. அடுத்து வந்து இங்கே அடித்தோன்னா நமக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து ப்ளஸ் இருக்கா, வந்து இது அடித்தோன்னா 1/35 இதான் வேல்யூ. இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இது வந்து -1/4. அடுத்ததாக வந்து -6 + 1. ஸோ 5/35. ஸோ 5/35 அப்படின்றது நமக்கு என்ன வரும், ஸோ வந்து 28. ஸோ வந்து சாரி 5/35ன்றது 1/7. இதை நீங்கள் சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா -11/28ன்றது வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்ற அவங்களோட எண்ணிக்கை 5 வருஷத்தில் 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக அதிகரிக்குதான். ஓகேவா? ஸோ வந்து அப்போது அதிகரிப்பின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்களா, 5 வருஷத்தில் 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ஆகுதான். அப்போது 5 லட்சத்துலேருந்து எவ்வளோ லட்சம் அதிகரிக்குது, 3 லட்சம் அதிகரிக்குது. 5லேருந்து 8 லட்சம் அதிகரிக்குதுன்னா நமக்கு டிஃப்ரென்ஸுன்றது என்ன, 8 - 5 அதான டிஃப்ரென்ஸு. அப்போ 5லேருந்து 3 அதிகரிக்குது. அப்போ அது 100க்கு எவ்வளோ வரும் போட்டோன்னா 60%. ஓகேவா? ஸோ ரோட்டில் வந்து ஒரு 20 நிமிஷம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு சம்ஸை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.